பண்ணிவிட்டு அதனால தான் திரும்ப திரும்ப எடப்பாடி என்ன சொல்றார், அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைவர் தனித்தே நின்று ஆட்சி அமைக்கும். இது கன்சிஸ்டண்டாக சொல்றது காரணம், அதிகமான இடங்களில் அதிமுக போட்டியிடும், கணிசமான இடங்களில் எல்லோரையும் திருப்தி செய்கிற வகையில் இடங்கள் ஒதுக்கப்படும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. என்ன நம்பருக்கு நாம் யூகிச்சு சொல்ல முடியாது, ஆனால் இதுதான் நடக்க போகுது. ரைட், நம்ம தொடர்ந்து பேசலாம். பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய மதுராந்தகம் பகுதிக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் அவர் பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதிக்கு சென்று சேர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரை வரவேற்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் அங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக அவர் பொதுக்கூட்ட மேடைக்கு வந்த பிறகு என்ன விஷயங்களை பேச போகிறார், அது தமிழக அரசியல் களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது போன்ற பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. தற்போதைய களத்தகவல்களோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். கோகுல், இன்னும் சில நிமிடங்களில் பிரதமர் பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதிக்கு வந்து விடுவார். தற்போதைய நிலை என்ன, யார் யாரெல்லாம் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள்? சென்னை விமான நிலையத்திலிருந்து தற்பொழுது ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய மதுராந்தகம் ஹெலிபேடுக்கு சென்று கொண்டிருக்கிறார். இங்கிருந்து அவரை ஆளுநர் மற்றும் தமிழக அரசு சார்பில் அதிகாரிகளும் அதே போல கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகளும் அவரை வரவேற்றார்கள். ஏறக்குறைய 10 நிமிடம் இந்த வரவேற்பு நிகழ்ச்சி சென்னை விமான நிலையத்தில் நடைபெற்ற நிலையில இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது புறப்பட்டு சென்றிருக்கார். ஏறக்குறைய 20 நிமிடத்தில் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு பிரதமர் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹெலிகாப்டர் இறங்கக்கூடிய அந்த ஹெலிபேடிலும் அவரை வரவேற்பதற்கு கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகள் அங்கும் தயாராக இருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரச்சார கூட்டத்தில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்திருக்கார். கூட்டணி கட்சியுடைய தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பிரதமருடைய உரை எவ்வாறு இருக்க போகிறது, ஏற்கனவே அவருடைய எக்ஸலத்தில் ஒரு பதிவிட்டிருந்தார், என்டிஏவுடன் தமிழ்நாடு உள்ளது என்ற ஒரு பதிவிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் தான் அவருடைய பேச்சு இருக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில இங்கிருந்து நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய மதுராந்தகத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கார். சென்னை விமான நிலையம் முழுவதுமே ஏற்கனவே காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிகாரிகள் அனைவருமே தற்பொழுது உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்காணித்து வருகிறார்கள். மதுராந்தகம் பகுதியில் லேசான மழை பொழிவு இருக்கிறது. கோகுல், இப்போ பிரதமரினுடைய இந்த ஹெலிகாப்டர் வந்த உடனேயே அவர் பொதுக்கூட்ட மேடைக்கு சென்று எத்தனை மணிக்கு பேச தொடங்குவார்? அதுக்கான அந்த திட்டமிடல் அட்டவணை அப்படிங்கிறது ஏற்கனவே பட்டியலிடப்பட்டபடி இருக்குமா? அதுல என்ன மாற்றம் இருக்கும்? நிச்சயமாக ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடியுடைய பயண திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அங்கு அவர் புறப்படுவதற்கு தாமதமாகியது. அந்த அடிப்படையில் தான் சென்னை விமான நிலையத்துக்கு அவருடைய விமானம் வருவதற்கு ஏறக்குறைய 25 நிமிடங்களுக்கு மேல் தாமதமாக வந்து சேர்ந்தார். இங்கு ஏற்கனவே ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக லேசான மழை சென்னை விமான நிலையத்துக்கு அருகையில் பெய்த நிலையில வானிலையை ஏற்கனவே விமான நிலைய அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வந்த நிலையில் ஹெலிகாப்டர் செல்வதற்கான ஏதுவான ஒரு வானிலை இருப்பதை எடுத்துதான் அவருக்கு ஹெலிகாப்டரில் செல்வதற்கு அடிப்படையில் தான் அவர் இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கார். அதே போல மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய வானிலையும் அந்த பகுதியுடைய வானிலையும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்ட வந்த நிலையில் ஹெலிகாப்டர் பயணம் செய்ய ஏதுவாக உள்ள சூழல் இருப்பதால் தான் இங்கிருந்து சென்னை பிரதமருடைய ஹெலிகாப்டர் பயணம் இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள், குறிப்பாக பாமக தலைவர் அன்புமணி, அதே போல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட நிர்வாகிகளும், அமைச்சர் எல்முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் பிரதமருக்கு முன்னர் பேச இருக்கிறார்கள். தற்பொழுது அடுத்த கட்டமாக கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் பிரதமர் இங்கிருந்து புறப்பட்ட பின்னரே அவர்கள் தொடர்ச்சியாக பேச இருக்கிறார்கள். பிரதமர் மேடையில் இருக்கும் போது சில தலைவர்கள் மட்டும் பேசுவதற்கான திட்டம் எல்லாம் இருக்கிறது. பிரதமர் ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல அவருடைய உரை இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பேசலாம் கோகுல், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. பண்ணிவிட்டு அதனால தான் திரும்ப எடப்பாடி என்ன சொல்றார், அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைவர் தனித்தே நின்று ஆட்சி அமைக்கும். இது கன்சிஸ்டண்டாக சொல்றது காரணம், அதிகமான இடங்களில் அதிமுக போட்டியிடும், கணிசமான இடங்களில் எல்லோரையும் திருப்தி செய்கிற வகையில் இடங்கள் ஒதுக்கப்படும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. என்ன நம்பருக்கு நாம் யூகிச்சு சொல்ல முடியாது, ஆனால் இதுதான் நடக்க போகுது. ரைட், நம்ம தொடர்ந்து பேசலாம். பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய மதுராந்தகம் பகுதிக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து
பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் அவர் பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதிக்கு சென்று சேர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரை வரவேற்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் அங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக அவர் பொதுக்கூட்ட மேடைக்கு வந்த பிறகு என்ன விஷயங்களை பேச போகிறார், அது தமிழக அரசியல் களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது போன்ற பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. தற்போதைய களத்தகவல்களோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், இன்னும் சில நிமிடங்களில் பிரதமர் பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதிக்கு வந்து விடுவார். தற்போதைய நிலை என்ன? யார் யாரெல்லாம் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள்? சென்னை விமான நிலையத்திலிருந்து தற்பொழுது ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய மதுராந்தகம் ஹெலிபேடுக்கு சென்று கொண்டிருக்கிறார். இங்கிருந்து அவரை ஆளுநர் மற்றும் தமிழக அரசு சார்பில் அதிகாரிகளும் அதே போல கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகளும் அவரை வரவேற்றார்கள். ஏறக்குறைய 10 நிமிடம் இந்த வரவேற்பு நிகழ்ச்சி சென்னை விமான நிலையத்தில் நடைபெற்ற நிலையில இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது புறப்பட்டு சென்றிருக்கார். ஏறக்குறைய 20 நிமிடத்தில் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு பிரதமர் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹெலிகாப்டர் இறங்கக்கூடிய அந்த ஹெலிபேட்டிலும் அவரை வரவேற்பதற்கு கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகள் அங்கு தயாராக இருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரச்சார கூட்டத்தில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்திருக்கார். கூட்டணி கட்சியுடைய தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பிரதமருடைய உரை எவ்வாறு இருக்க போகிறது, ஏற்கனவே அவருடைய எக்ஸலத்தில் ஒரு பதிவிட்டிருந்தார். என்டிஏவுடன் தமிழ்நாடு உள்ளது என்ற ஒரு பதிவிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் தான் அவருடைய பேச்சு இருக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில இங்கிருந்து நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய மதுராந்தகத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கார். சென்னை விமான நிலையம் முழுவதுமே ஏற்கனவே காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிகாரிகள் அனைவருமே தற்பொழுது உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்காணித்து வருகிறார்கள். மதுராந்தகம் பகுதியில் லேசான மழை பொழிவு இருக்கிறது. கோகுல், இப்போ பிரதமரினுடைய இந்த ஹெலிகாப்டர் வந்த உடனேயே அவர் பொதுக்கூட்ட மேடைக்கு சென்று எத்தனை மணிக்கு பேச தொடங்குவார்? அதுக்கான அந்த திட்டமிடல் அட்டவணை அப்படிங்கிறது ஏற்கனவே பட்டியலிடப்பட்டபடி இருக்குமா? அதுல என்ன மாற்றம் இருக்கும்? நிச்சயமா ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடியுடைய பயண திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அங்கு அவர் புறப்படுவதற்கு தாமதமாகியது. அந்த அடிப்படையில் தான் சென்னை விமான நிலையத்துக்கு அவருடைய விமானம் வருவதற்கு ஏறக்குறைய 25 நிமிடங்களுக்கு மேல் தாமதமாக வந்து சேர்ந்தார். இங்கு ஏற்கனவே ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக லேசான மழை சென்னை விமான நிலையத்துக்கு அருகில் பெய்த நிலையில வானிலையை ஏற்கனவே விமான நிலைய அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வந்த நிலையில் ஹெலிகாப்டர் செல்வதற்கான ஏதுவான ஒரு வானிலை இருப்பதை அடுத்துதான் அவருக்கு ஹெலிகாப்டரில் செல்வதற்கு அடிப்படையில் தான் அவர் இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கார். அதே போல மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய வானிலையும் அந்த பகுதியுடைய வானிலையும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்ட வந்த நிலையில் ஹெலிகாப்டர் பயணம் செய்ய ஏதுவாக உள்ள சூழல் இருப்பதால் தான் இங்கிருந்து சென்னை பிரதமருடைய ஹெலிகாப்டர் பயணம் இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள், குறிப்பாக பாமக தலைவர் அன்புமணி, அதே போல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட நிர்வாகிகளும், அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் பிரதமருக்கு முன்னர் பேச இருக்கிறார்கள். தற்பொழுது அடுத்த கட்டமாக கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் பிரதமர் இங்கிருந்து புறப்பட்ட பின்னரே அவர்கள் தொடர்ச்சியாக பேச இருக்கிறார்கள். பிரதமர் மேடையில் இருக்கும்போது சில தலைவர்கள் மட்டும் பேசுவதற்கான திட்டமெல்லாம் இருக்கிறது. பிரதமர் ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல அவருடைய உரை இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பேசலாம் கோகுல், தொடர்ந்து இணைப்பில் இருங்க.